வேண்டும். இந்த எருசலேமின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எருசலேமாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்பது எருசலேம், ஆனால் நாம் இருப்பது எகிப்து. அப்படின்னா எருசலேமின் வாழ்வை நாம் சுதந்திரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எருசலேமை போலவே நம்மையும் மாற்றிக்கொள்வோம் என்றால் கண்டிப்பாக நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நாம் காண்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். The Lord bless you out of Zion, and may you see the good of Jerusalem all days of your life. இதில் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல குட் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் வாழ்வு அப்படின்னா நல்ல வாழ்வு. எருசலேம் வாழ்வு அப்படின்னா என்ன வாழ்வு? நல்ல வாழ்வு. வேதனை இல்லாத, கஷ்டம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, சந்தோஷம் நிறைந்த, மகிமை நிறைந்த, பாதுகாப்பு நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, தீர்க்காயுசு நிறைந்த ஒரு நல்ல வாழ்வு தான் ஜெருசலேம் வாழ்வு. ஆமென். எத்தனை பேர் அந்த ஜெருசலேமின் வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட ஆர்வமாக இருக்கிறீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களே, நல்ல கைகளை உயர்த்தி காமிங்களே. எருசலேமின் வாழ்வை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களேன், எருசலேமின் வாழ்வை விரும்புகிறீங்களா? பிரதர், எருசலேமின் வாழ்வை விரும்புகிறீர்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஜெருசலேமின் வாழ்வை? ரெண்டு கைகளை உயர்த்தி காமிங்களேன். நான் ஜெருசலேமின் வாழ்வை விரும்புகிறேன். நான் ஒரு சமாதானமுள்ள வாழ்வை விரும்புகிறேன். நான் ஒரு சுகமுள்ள வாழ்வை விரும்புகிறேன். நான் ஒரு சந்தோஷமுள்ள வாழ்வை விரும்புகிறேன். அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நீங்களும் அந்த ஜெருசலேமை போல மாறுவீர்கள் என்றால் கர்த்தர் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். நல்ல ரெண்டு கைகளை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நான் சொல்லுவதை ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த வேத வசனங்களை அசதியாக விட்டுறாதீங்க. இது உங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமாக அமையும். அதாவது எருசலேம் எப்படிப்பட்டது, எகிப்து எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் வேதாகமத்திலிருந்து காண்பித்து கொடுக்குறேன். நீங்கள் எதிர்பார்ப்பது எருசலேமின் வாழ்வாக இருக்கலாம், நீங்கள் இருப்பது எகிப்தா இருக்கலாம். அது உங்களுடைய எருசலேமின் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக எனக்குள்ள எகிப்து இருக்கிறது. நான் எப்படி எருசலேமின் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் வேத வசனத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமா நீங்கள் அந்த எகிப்தை மாற்றி அந்த எருசலேமின் வாழ்விற்கு திரும்புவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் அந்த எருசலேமின் வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பது எருசலேமின் வாழ்வு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரர்களாக மக்கள் இல்லை. அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எகிப்து எப்படி இருக்கும், எருசலேம் எப்படி இருக்கும், வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டும்படி விரும்புகிறது. கவனமாய் கேளுங்கள். எருசலேம் முதல்ல எப்படி இருக்கும் வாசிப்பீங்களா? சங்கீத புஸ்தகம் 122 1 4 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய்
மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, எருசலேமே, உன் வாசல்களில் உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம், எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். நான் சொல்வதை நல்லா கவனிங்க. எருசலேம் என்பது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கேபிட்டல் சிட்டி, தலைநகரம் அப்படி சொல்லுவாங்க, ஜெருசலேம். அங்கதான் சாலமோன் ஞானி தேவனுடைய ஆலயத்தை 13 ஆண்டுகளாக கட்டி அங்குதான் கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டது, ஆராதனை செலுத்தப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரங்கள் உண்டு. அந்த 12 கோத்திரத்தாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா, கர்த்தரை தேடி வரணும்னா ஜெருசலேம் வரணும். இந்த ஜெருசலேம் என்னன்னு தெரியுமா பிரதர்? இந்த ஜெருசலேம் என்னன்னு தெரியுமா? கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம் தான் எருசலேம். கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஜனங்கள் அங்கே வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருப்பதற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே அந்த பட்டணம் முழுவதும் நிரம்பி இருப்பதற்கு, கர்த்தரை ஆராதிக்க வருகிற பிள்ளைகள் அங்கே நிரம்பி இருப்பதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பட்டணம்தான் எருசலேம். அல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க தான் எருசலேம். ஆனா மற்றதுல எல்லாம் அர்ப்பணிப்பு உண்டு, மற்றதுல எல்லாம் தியாகம் உண்டு, மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டு. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்துல ஒரு வெறுப்பு, கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது நீங்கள் எகிப்து அல்ல, நீங்கள் எருசலேம் அல்ல. கர்த்தரை ஆராதிப்பதற்கென்றே தன்னை அர்ப்பணித்தவர்கள், கர்த்தரை தொழுது கொள்வதற்கென்றே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள்தான் ஜெருசலேம். அவர்கள்தான் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். ஆமென். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்தது? கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று தன்னை அர்ப்பணித்த, தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் ஜெருசலேம். நீங்களும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்தில் வந்து கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு அநேகருக்கு அர்ப்பணிப்பு இல்லை. சர்ச்சில் வந்து கூட கர்த்தரை பாடுறதில்ல, கர்த்தரை துதிக்கிறதில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதில்ல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள், அந்த நாளை முக்கியப்படுத்தி சீக்கிரமாகவே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வறுமைகளும் கடன்களும் கஷ்டங்களும் இருப்பதற்கு காரணம் தேவன் அல்ல. நீங்க எருசலேம் பட்டணத்தை போல ஆராதனைக்கென்று உங்களை அர்ப்பணம் செய்யாததுனால, நம்ம வாசித்த அந்த பகுதியில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால்
அந்த எருசலேம் பட்டணத்துல எங்கு பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த எருசலேம் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த எருசலேம் சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில ஏன் மகிழ்ச்சி இல்லை? உங்களுடைய வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லை? எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் சுகம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை? அங்கே ஆராதனை இல்லை, அங்கே தொழுகை இல்லை. உங்களுடைய வீடு ஆண்டவரை ஆராதிக்கிற வீடா மாறட்டும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க உங்க சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற உங்க ஆலயமாக உங்க சரீரத்தை நீங்க மாற்றி பாருங்களேன். நான் சொல்றேங்க, அதுதாங்க எருசலேம். அங்க மகிழ்ச்சியும் மாறாது, அங்கே செல்வ செழிப்பு உண்டாயிருக்கும், அங்கே சுகம் உண்டாயிருக்கும், அங்கே சாத்தானுக்கு வேலை இருக்காது. அந்த வீடு தேவ பிரசன்னத்தினால நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் பிசாசு, பிரதர் தம்பி, நீ ஆராதிக்க விடாதபடி தடை செய்கிறான். நீ எகிப்தாவே இருக்கணும், நீ எருசலேமா மாறிடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் உன்னை துதிக்க விட மாட்டேங்கிறான், அதனாலதான் உன்னை ஆராதிக்க விட மாட்டேங்கிறான், அதனாலதான் உன்னை ஆராதனைக்குள்ள வர விட மாட்டேங்கிறான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? நான் ஆராதனையின் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், ஆராதனையினுடைய ஆழத்தை குறித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல, ஆனா சத்ருவுக்கு தெரிகிறது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதை அவன் அறிஞ்சு வச்சிருப்பான். உங்களை எவ்வளவு தடை பண்ண முடியுமா தடை பண்ணுவான். உங்க தெருவில் நடக்கிற ஒரு சின்ன வீட்டு கூட்டத்துக்கு கூட உங்களை விட மாட்டான். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தடுத்துருவான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த ஆராதனையினுடைய வல்லமை தெரியுது, அந்த ஆராதனையுடைய ஆழம் தெரியுது. ஆனா ஆராதிக்கிற உங்களுக்கு தெரியல. ஆராதனை அது நம்ம ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒன்றுதான். சங்கீதம் 22:3 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீர் நீர் பரிசுத்தர் என்று. ஏசியா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இந்த உலகத்துல நம்மளை ஆண்டவர் உலாத வச்சிருக்கிறது அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு தான். அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு தான். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு மக்கள் தங்களை வேறுவித நோக்கத்துக்கு இந்த பூமியில் ஆண்டவர் படைச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். அதனாலதான் மற்றதுலாம் பிரதர், மற்றதுலாம் தீவிரமா இருப்பாங்க. வேலைக்கு போறதுல, சாப்பிட்றதுல, மற்ற காரியங்கள்ல எல்லாம் தீவிரமா இருப்பாங்க, டூரிஸ்ட் போகிறதுல. ஆனா சர்ச்சுக்கு ஆராதனைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய உற்சாகம் குறைஞ்சிரும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எருசலேமா மாறு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரதர், நீங்க எகிப்தா இராம எருசலேமா இருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க எருசலேமா மாறுங்க, உங்க வாழ்க்கை அழகாக மாறும். கர்த்தர் ஆராதிப்பதற்குன்னு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் ஆராதிப்பதற்குன்னு உங்க நேரத்தை கொடுங்க, உங்க வீடுகளை கொடுங்க, உங்க பணங்களை கொடுங்க, உங்க சரீரங்களை கொடுங்க. ஆராதனை 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 சொல்லிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கென்று உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் கொடுங்களேன். கடைசியில் இருக்கிறவங்க கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பிசாசு உங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, பிசாசு நடுங்க ஓடி போவான். இன்னைக்கு ஆராதனை இல்லாத இடத்துல தான் பிசாசு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஓ வீட ஜப வீடா மாத்து மகளே. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த எகிப்து எப்படி இருக்கும்? இந்த எகிப்து எப்படி இருக்கும்? வாசிங்களா, யாத்திராகம புஸ்தகம் 10:7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர்
ஊழியக்காரர் அவனை நோக்கி, அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, யார் சொல்றா? வேற ஆளு சொல்லல பிரதர். பார்வோனை பார்த்து, தம்பி நான் சொல்றத கவனி, இங்க தள்ளி உட்கார். பார்வோன் இன்னும் தள்ளி உட்கார். பார்வோனை பார்த்து வேற ஆளு சொல்லல. யார் சொல்றா? அவன் கூட இருக்கிற ஊழியக்காரன் சொல்றான். என்ன சொல்றான்? எந்த மட்டும் இந்த மனிதன் மோசே குறித்து சொல்றான். நமக்கு கண்ணியாய் இருப்பான். அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதனை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீ இன்னும் அறியவில்லையா? எகிப்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது. எகிப்து யார் தெரியுமா சிஸ்டர்? எகிப்து யார் தெரியுமா? தானே ஆராதிக்க மாட்டான், மற்றவங்களே ஆராதிக்க விட மாட்டான். அவனுக்கு பேர் தான் எகிப்து. எகிப்து யார் தெரியுமா? எகிப்து யாரு? தானும் ஆராதிக்க மாட்டான், மற்றவங்களே ஆராதிக்க விட மாட்டான். அவனுக்கு பேர் தான் எகிப்து. ஆனா இந்த எகிப்தினுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? அழிஞ்சு போய்கிட்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா எகிப்துக்குள்ள கிடந்தாங்க, அடிமையா கிடந்தாங்க. ஆண்டவர் மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை கர்த்தருக்கு பலி செலுத்த வெளியே விடு, நாங்க வனாந்தரத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போறோம் என்று சொல்லி பார்வோனை பார்த்து கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீயும் போய் வேலை செய், நான் கர்த்தருக்கு பலி செலுத்த அனுப்ப மாட்டேன். கர்த்தர் யாரு? அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு யார் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் விடல. ஆராதனை செய்வதற்காக ஜனங்களுடைய ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார். ஜனங்களோடு அவர் இருக்கணும், ஜனங்களை அவர் நடத்தணும், ஜனங்களை அவர் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகணும் என்பதற்காக ஆராதனை ஜனங்கள் செய்வதற்காக ஆண்டவர் என்ன நாள் செய்வாரே. நீங்க கர்த்தரை ஆராதிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன நாள் செய்வாரு? இந்த பார்வோனுக்கு முன்பாக மோசே அனுப்பி பேச வைக்கிறார். அவன் கேட்கல. நதியை ரத்தமாக்குறாரு. எகிப்துல கல்லு மழை பெய்யுது, தவளை வருது, பேனு வருது, கொப்பளமா வருது. கிட்டத்தட்ட 10 வாதைகள்னால எகிப்து நாசமா போயிருச்சு. எகிப்தின் பயிர் வகைகள் நாசமா போயிருச்சு. ஆனால் அவனுக்கு சொரணை இல்லை. இந்த எகிப்தியன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு எத்தனை அடிபட்டாலும் அவன் திருந்தவே மாட்டான், இருதயத்தை கடினப்படுத்துவான். ஆராதிக்காததுனால தானே, ஜனங்களை ஆராதிக்க விடாததுனால தானே இந்த நஷ்டம், இந்த தொழில் இந்த நஷ்டம், சரீரத்தில் இந்த விளைவினம், குடும்பத்தில் இந்த இழப்பு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டான், மனம் திரும்ப மாட்டான், மறுபடியும் எதிர்த்து நிற்பான். கர்த்தர் எகிப்து தேசத்தை மறுபடியும் எதிர்த்து நின்ற போது அழிச்சாரு. அது அழிஞ்சே போனது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்தாயிராத, நீ எருசலேமாயிருன்னு சொல்றாரு. நீ எகிப்தாயிராத, நீ எருசலேமாயிரு. நீ எகிப்தாயிராத, ஆண்டவரை எதிர்த்து நிற்காத, ஆராதனை எதிர்த்து நிற்காத. ஏன்னா நீ மனுஷனுக்கு செய்யல ஆராதனை, நீ விக்கிரகங்களுக்கு செய்யல ஆராதனை, ஒரு திரைப்பட நடிகருக்கு செய்யல ஆராதனை, ஒரு அரசியல்வாதிக்கு செய்யல ஆராதனை. உன்னை இந்த உலகத்தில் படைத்த, உனக்காக உதிரத்தை சிந்தின, உனக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி கல்வாரி மலையில உன்னை மீட்ட ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிற. நீ ஆராதிக்கிற. யார் ஆராதிக்கிற? நீ யார் ஆராதிக்கிற? உனக்காக உயிர் கொடுத்தவர், உன்னை சிநேகித்தவர், உனக்காக இன்னும் நன்மை செய்யணும்னு காத்திருக்கிறார். உன்னை நரகத்திலிருந்து, உன்னை பாதாளத்திலிருந்து, உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றி உன்னை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கணும். இந்த பூமியில நீ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு தான் இந்த தேவன் தன்னை ஆராதிக்க சொல்றாரு. ஆனா நீயோ எகிப்தா இருக்கிறாயே, நீயோ தேவனை எதிர்த்து நிற்கிறாயே. அதெல்லாம் நான் பாட மாட்டேன், அதெல்லாம் நான் முழங்கால் போட மாட்டேன், அதெல்லாம் நான் துதிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாயே. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, எகிப்தா இராத, அழிஞ்சு போயிடும் உங்க காரியங்கள். ஆனா எருசலேமா இருங்க,
ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். எத்தனை பேர் எருசலேமா ஆண்டவர் ஆராதிப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீங்க? உங்களுடைய 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். தாவீதை போல மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. நான் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆராதனைக்காக எத்தனை பேர் ஏங்குவீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்வதற்கு எத்தனை பேர் ஏங்குவீங்க? தியாகம் பண்ணுவீங்க? எருசலேமா மாறுவீங்க? தாவீதா மாறுவீங்க? சிஸ்டர், நீங்க எகிப்தா இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா கூட உங்களுக்கு ஆராதிக்க மனசு வராது. ஆனால் நீங்கள் எருசலேமா இருந்தீங்கன்னா 3-4 கிலோமீட்டருக்கு தாண்டி இருந்தாலும் நடந்து வந்தாலும் அது உங்களுக்கு சிரமமாக தெரியாது. ஏன்னா எகிப்து தான், எருசலேம் தான். கர்த்தர்கிட்ட பேசுகிறாரா? எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாரு? கைகளை உயர்த்தி காமிங்களே. எருசலேமா எழும்புவீங்களா? பக்கத்தவங்க பார்த்து சொல்லுவீங்களா, எருசலேமா எழும்புவீங்களா? மற்றவங்க ஆராதிக்க நீங்க காரணமா இருக்கணும். நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். அங்கே ஜீவன் இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை பேர் எருசலேமா எழும்புவீங்க? 2 கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலியா சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த 21 நாட்கள் அதிகாலையில் எந்திரிச்சு வந்து கர்த்தரை ஆராதித்தோம். அவ்வளோ இன்பமாக கழிந்தது அந்த நாட்கள். என்னத்தையோ ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு போனது போல அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை நல்ல இருதயம் உள்ளவங்க அதை உணர்வாங்க. பிரதர், வாலிபர்கள், உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். உன் எதிர்பார்ப்பு எருசலேம், ஆனால் நீ இருப்பது எகிப்து. உன் இருதயம் கடினமாக பார்வானா மீசையை முறுக்கிட்டு உட்காந்துருக்க. ஆராதனையில் நீ வேறு சபைகளில் போய் பாரு, சில யூடியூப்பில் வீடியோக்களை கூட இந்த வர்ஷிப்புகளை பாரு, நீயே பிரமிப்பு அடைஞ்சிருவேன், நான் இப்படி இருக்கேனா அப்படின்ட்டு. ஏன்னா நீ மலை மாதிரி இருக்க. அதனால தான் எருசலேமின் வாழ்வை காண முடியலை. நீ ஆலயத்தில் வந்து மண்டிட்டு முழங்கால் போட்டு கண்களை மூடி பயபக்தியோடு வர தொழுது கொண்டு பாரு, சீக்கிரத்தில் எருசலேமின் வாழ்வை காண்பேன். ஒரு மாதிரியான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வ. உன்னை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுற அளவில் உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவர் பேசுகிறாரு தம்பி, எத்தனையோ ஆராதனைகளை பேசுகிறார். ஆனாலும் உன் இருதயம் கடினப்பட்டு தான் கிடக்குது. மனம் திரும்பு, எகிப்தா இராத, ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய், நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ ஆண்டவரோட பெரிய ஆள் கிடையாது, நீ ஆண்டவரால் தான் வாழ்கிற. உன் ஆயுசு நாட்கள் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது, உன் எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது, உன் நன்மைகள் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நீ அவருக்கு முன்னாடி உன்னை பெருமை பாராட்டாதே, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் சொல்கிறார். சகோதரிமார்களில் கூட நிறைய பேர் அப்படித்தான். ஒரு வணங்காமுடி, வணங்காத இருதயம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், கர்த்தருக்கு முன்பாக பணிந்து ஆராதிக்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு இருதயம். வாலிப பிள்ளைகளுமே சில பேர் அப்படித்தான். வணங்காமுடி, என்ன முடி? வணங்காமுடி. எத்தனை முறை தண்ணியை தெளித்து எண்ணெயை போட்டு வலிச்சாலும் சில முடிகள் அப்படி தான் நிற்கும். அந்த முடிக்கு பேர் என்ன பேர்? வணங்காமுடி. நீங்கள் என்ன முடி? பக்கத்தில் பார்த்துக்கணுங்களேன், நீங்கள் என்ன முடி? சகோதரர்கள் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன முடி? நாங்கள்லாம் மழை பெஞ்சோன்னே இப்படி போயிடுவோம் பாஸ்டர். நாங்கள்லாம் தாழ்மை உள்ளவர்கள். பெருமை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் தாழ்மை உள்ள உங்களுக்கு தேவன் கிருபையின் மேலே கிருபையின் மேலே கிருபையின் மேலே கிருபை மேலே அளிக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க.
சங்கீத புஸ்தகம் 125 1 2. கர்த்தரை நம்புகிறவர்கள் ம் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் ம் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். யார் வந்து கூப்பிடுறது? யாரு? கர்த்தர் நல்ல ஒரு வெளியில் இருக்கிறவங்க உள்ள வந்து உட்காருங்க. ஆராதனையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆராதனை முடிஞ்ச வட்டி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, அதை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும். சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. எருசலேமை சுற்றிலும் என்ன இருக்கிறது? சியோன் பர்வதம். எருசலேமை சுற்றிலும் என்ன இருக்கிறது? சொல்லுங்களேன் பின்னாடி உள்ளவங்க. 4 பக்கமும் மலை. மலைக்கு நடுவில் தான் எருசலேம். நம்முடைய இந்திய தேசம் 3 பக்கம் கடலினால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மலை, இமயமலை நமக்கு, நம்ம தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பாய் நிற்கிறது. 3 பக்கம் கடல். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த எருசலேமை சுற்றிலும் மலைகளால் அது சூழப்பட்டிருக்கிறது. அந்த எருசலேம் மலைகளை, சியோன் பர்வதத்தை தன்னை சுற்றிலும் வைத்துக் கொண்டது. எருசலேம் என்பது என்ன? நீங்கள் எருசலேமா? உங்களை சுற்றிலும் இந்த உலகத்தில் உள்ள பணத்தையோ பதவியையோ அல்லது மனுஷர்களையோ அல்லது வேற ஏதோ ஒன்றை உங்களை சுற்றிலும் அது எனக்கு பாதுகாப்பா இருக்குது, அது எனக்கு ரட்சிப்பா இருக்குது அப்படின்னு வைத்துக் கொள்ளாம, உங்களிடத்துல பணம் இருக்குதோ இல்லையோ, உங்களிடத்துல அழகு இருக்குதோ இல்லையோ, உங்களிடத்துல பழம் இருக்குதோ இல்லையோ, எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் 100% கர்த்தர் தான் என்னுடைய பாதுகாப்பு, கர்த்தர் தான் என்னுடைய அரண், கர்த்தர் தான் என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் கர்த்தரை வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாங்க எருசலேம். ஹல்லேலூயா. 100% கர்த்தர். 4 பக்கமும் கர்த்தர். வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் கர்த்தர், எல்லாம் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். என் அரண் கர்த்தர், என் கோட்டை கர்த்தர், என் கண்மலை கர்த்தர். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். என்கிட்ட இருக்கிற பணம் அல்ல, என்கிட்ட இருக்கிற பலம் அல்ல, என்கிட்ட இருக்கிற மனிதர்கள் அல்ல, இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. இதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். இன்னைக்கு நிறைய மக்கள், பிரதர் கொஞ்சம் காசு கிடைச்ச உடனே கர்த்தரை ஏன் விடுறான் தெரியுமா? அவனை சுற்றிலும் அவன் காசை வச்சுக்கிறான். ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே, கல்யாணமான உடனே கர்த்தரை விட்டுறான். ஒரு தொழில் நல்லா போடன உடனே கர்த்தரை விட்டுறான். ஏன்னா அவனை சுற்றிலும் பாதுகாப்பு. எனக்கு 4 பட்டாசு கடை இருக்குது, நான் பட்டாசு கடை ஓனரு, எனக்கு சொந்த பந்தம்லாம் நிறையா இருக்குது, எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் நிறையா இருக்குது, எனக்கு எதுக்கு கர்த்தரு? அப்படியெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இது எருசலேம் கிடையாது, இது எகிப்து. ஆனா எருசலேம்ல திறமை இருக்கும், எருசலேம்ல எல்லாம் இருக்கும். ஆனா அதன் மேல நம்பிக்கை வச்சிருக்காது. 100% எதை நம்பும்னா கர்த்தரையே நம்பிக்கிட்டு இருக்கும், கர்த்தரையே நம்பிக்கிட்டு இருக்கும். கர்த்தர் தான் எல்லாம், கர்த்தர் தான் எல்லாம், கர்த்தர் தான் எல்லாம். எல்லாத்தையும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். உங்களுக்கு எல்லாம் யாரு? உங்களை சுத்தில யாரை வச்சிருக்கிறீங்க? உங்களை சுத்தில யாரை வச்சிருக்கிறீங்க? உங்களை சுத்தில யாரை வச்சிருக்கிறீங்க? யாரை வச்சிருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? யாரை வச்சிருக்கிறீங்க உங்களை சுத்திலும்? தாவீது எவ்வளவு திறமையான ஆள் தெரியுமா? தாவீது எவ்வளவு திறமையான ஆள் தெரியுமா? நம்மளை விட திறமையான ஆள்.
கோலியாத்துக்கு பயப்படாம ஒரு கூழாங்கல்ல வச்சு அவன் நெத்தியில பட வச்சு அவனை விழத்தள்ளினவர். சமஸ்த இஸ்ரவேலும் சவுல் ராஜாவும் பயந்து ஓடுனாங்க. ஆனா கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவனுக்கு முன்னாடி போய் நின்று அவனை வீழ்த்தினவர் தாவீது. இந்த தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றாரு, நடந்ததை சொல்றாரு. ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடினது. நான் விடலை. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? சிங்கம்னு கேள்விப்பட்ட உடனே ஓடிடுவோம். ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடினாலும் தூக்கிட்டு ஓடாட்டாலும் ஓடிடுவோம். கரடி, ஐயோ அது கரடு முரடா கடிக்கும். எஸ்கேப். பஸ் ஸ்டாண்டில் கரடி வருதுன்னா சொன்னால் போதும், இந்த தெருக்கல்ல ஒரு ஆள் நடமாடுமா? ஏன்னா கரடி கரடு முரடா கடிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன பேரு? கரடி. ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போனது. அந்த சிங்கத்தோடு கூட ஓடி அந்த சிங்கத்தின் தலையில் அடிச்சு அதனுடைய பெடரியை பிடித்து இழுத்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை தப்புவித்தார். ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியோடு கூட ஓடி அந்த கரடியை அடித்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அந்த கரடியின் வாய்க்கு தப்புவிச்சார்னா அவருக்கு எவ்வளவு திறமை இருக்குது, எவ்வளவு வீரம் இருக்கிறது. ஆனா அந்த மனுஷன் தான் பாடுறாரு. சங்கீதம் 18:1 வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். 100% அவர் யாரை சுத்தில வச்சிருக்கிறாரு? கர்த்தரை வச்சிருக்கிறாருங்க. என் கண்மலை அவர் தான், என் கோட்டை அவர் தான். நல்லா தான் கையை தட்டுங்களேன். என் கண்மலை அவர் தான், என் கோட்டை அவர் தான், என் துருகம் அவர் தான், என் இரட்சணிய கொம்பு. மாட்டுக்கு மதிப்பு கொடுக்கிறது எது? ஜல்லிக்கட்டு காளைக்கெல்லாம் மக்கள் பயப்படுறாங்களே, எதுக்கு? கொம்பு. என்னது? கொம்பு. இவர் சொல்றாரு, எனக்கு ரட்சணிய கொம்பு என் ஆண்டவர். எல்லாத்துலயும் எனக்கு ரட்சிப்பு கொடுப்பார். மரணத்திலிருந்து ரட்சிப்பு கொடுப்பார், பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுப்பார். என் ரட்சணிய கொம்பு. நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? எத்தனை பேர் சொல்லுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா நீங்க? என் ரட்சணிய கொம்பு, என் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், என் துருகம். 100% கர்த்தரை சுத்தில வச்சிருக்கவன் நாங்க இப்படி சொல்ல முடியும். பணத்தின் மேலேயும் பதவியின் மேலேயும் அழகின் மேலேயும் உலகத்தில் உள்ளவைகள் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கிறவன், அதை சுற்றிலும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறவன் கர்த்தரை ஆராதிக்க மாட்டான், கர்த்தரை இப்படி சொல்ல மாட்டான். ஆனால் 100% கர்த்தரை நம்புகிறவன் தன்னை சுற்றிலும் ஆண்டவரை தான் வச்சிருப்பான். யோபுவை குறித்து சாத்தானே சாட்சி கொடுக்குறான் பாருங்களேன். வாசிப்பீங்களா? யோபு 1:10. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? யோபுட்ட என்ன இருந்துச்சு? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 கழுதைகள், 500 ஏறுமாடுகள், நிறைய வேலைக்காரிகள் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தன்னை சுத்திலும் வைக்கல. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடு, 500 கழுதை, நிறைய வேலைக்காரிகள், இதெல்லாம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க எங்க இருப்பீங்க? நீங்க எங்க இருப்பீங்க சிஸ்டர்? நீங்க எங்க இருப்பீங்க? சான்ஸே இல்லை பாஸ்டர். காரணம் என்ன தெரியுமா?
உங்கள் ஆஸ்திகள் பெருகும் பொழுதெல்லாம் அதை சுற்றி வச்சுக்கிருவீங்க. எனக்கு நிறையா இருக்குது, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், நம்ம அனுபவிப்பதற்காக ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் இதை நம்முடைய பாதுகாப்பை வைக்கக்கூடாதுங்க. நம்மகிட்ட இருந்தாலும் நம்மகிட்ட இல்லாட்டாலும் நம்மளை சுற்றில வைக்க வேண்டியது இயேசுவை வைக்க வேண்டியது தான். அதுதான் நம்முடைய பாதுகாப்பு, அதுதான் எருசலேம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கன்மலையை நம்மளை சுற்றில வச்சிருந்தோம்னா அதுதான் எருசலேம். அந்த பிள்ளைகள் எங்க போனாலும் பத்திரமா படிச்சுட்டு வருவாங்க. ஹாஸ்டல்ல இருந்தாலும் காலேஜில் இருந்தாலும் ஜீசஸ் ஆண்டவர் இயேசு உங்க பிள்ளைகளோடு இருப்பார். ஆமென். ஏன்னா நீங்க யாரை சுற்றில் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க. எருசலேம் வாழ்வு என்பது தெரியுமாங்க? அது ஒரு பாதுகாப்பு பெற்ற வாழ்க்கை தான் எருசலேம் வாழ்வு. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மாத்திரம் உங்களை சுற்றில் வைங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வைக்கவே வைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அதைத்தான் வைக்கிறாங்க. காசு. பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், காசு காசு. அதெல்லாம் மனுஷனை ரட்சிக்காது. அதெல்லாம் மனுஷனை ரட்சிக்கிறதா இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன், அதெல்லாம் மனுஷனை ரட்சிக்கிறதா இருந்துச்சுன்னா ஏசு ஏன் இந்த பூமிக்கு வரணும்? உனக்கு காசே கொடுத்துருக்கலாமே. காசு உன்னை ரட்சிக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஏசே வந்து உன்னை ரட்சித்து கொண்டு இருக்கிறார், உன்னை ரட்சித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவினுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சிஸ்டர், நீங்கள் ஆண்டவரை சுற்றில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சம்பத்து தேசத்தில் பெருகும். உங்கள் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். அதிலிருந்து ஒன்றை பிசாசு திருடிட்டு போக விட மாட்டாரு. உங்கள் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் கொடுத்துருந்தா ஒன்று கூட நீங்கள் இழக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் இயேசு இருப்பார். நீங்கள் எருசலேமே, உங்க பிள்ளைகளை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் உங்களுடைய ஆசிகளை சுற்றிலும் சீயோன் பர்வதம் இருக்குமே. ஆனா நீங்க உலகத்துல ஏதோ ஒன்றை வச்சு நீங்க ஆண்டவரை புறம் தள்ளுகிறதுனால தான் உங்க வாழ்க்கையில எருசலேமின் வாழ்வு இல்லை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு இல்லை, ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்வு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எது இருக்குதோ இல்லையோ, இருந்தா சந்தோஷம், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாட்டாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவாரு. ஆனா உங்களை சுற்றிலும் இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஞான கன்மலை. ஹல்லேலூயா. யாரை வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவை வைக்கணும். நன்றி. ஏன்னா அவர் ஜீவனின் அதிபதி, அவர் ஜீவனுக்காரன். உன் உயிரை வெளியே போக விட மாட்டாரு. உன் உயிரை வெளியே போக விடாம பத்திரப்படுத்தி பாதுகாத்து உன்னை வாழ வைப்பார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண வைப்பார். உன் பேரன் பேத்திகளெல்லாம் மடியில போட்டு நீ வளர்க்கிற அளவிற்கு உன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா மாறினது போல, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறினது போல, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறினது போல, உங்க பேர பிள்ளைகளுக்கும் உங்க பூட்டிகளுக்கும் நீங்க பாட்டியாகும்படி தேவன் ஆசீர்வதிப்பாரு. விசுவாசம் இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதான் எருசலேமின் வாழ்வு. நான் சொல்ல நம்புறீங்களா? இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வயசுல சொற்ப வயசுல செத்து போயிருது. ஒரு பாட்டி ஜெபம் பண்ண, அவங்க பேத்தியே இல்லை, பூட்டியை கூட்டிட்டு வந்தது பாட்டி. அந்த பிள்ளை ரொம்ப சின்ன வயசு. அந்த பிள்ளைக்கு திடீர்னு பேய் கோளாறு. இதுக்கு முன்னாடியெல்லாம் டீச்சரை அத்தை, டிரைவரை மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது இப்போ டீச்சரை போய் வாடி ஓடின்னு பேசுதான், டிரைவரை வாடா போடான்னு பேசுதான். பாட்டி கூட்டிட்டு வந்தது பூட்டியை. நாங்கள் ஜெபம் பண்ணோம். முதல் நாள் பரவாயில்ல, நல்லா தூங்குனா, நல்லா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிச்சு. பிறகு 2வது நாள் 3 நாட்கள் ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு காணோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சுகம் தந்திருப்பார் என்று. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த மாதிரி நமக்கு தீர்க்காயுச தேவன் கொடுக்கணும். அதான் எருசலேமின் வாழ்வு. அப்படியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை சுற்றிலும் பணத்தை வைக்காதீங்க, பதவியை வைக்காதீங்க, உன் சொந்த பந்தங்களெல்லாம் வைக்காதீங்க, இயேசுவை வைங்க. வைப்பீங்களா? நீங்கள் பார்த்து சொல்லணும், என் பலனாகிய கர்த்தாவே. ஆமாம், வைக்க வேண்டியதாக தான் வைக்கணும். நம்ம முதுகுக்குள்ளே ஒரு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, முதுகெலும்பு. அதான் ஒரு மனுஷனுடைய பலன். இதுக்கு பதில் அதை எடுத்துட்டு நீங்கள் வேற துணியை வச்சு பாருங்களேன், வேற ஏதாவது வச்சு பாருங்களேன், ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவர் வைக்க வேண்டியதை தான் வச்சிருக்கிறாரு. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வைக்க வேண்டிய இயேசுவை மட்டும் வைங்க. ஆமென். இந்த எகிப்து என்னன்னு பார்த்துருவோம். யாத்திராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று, அவர்களின் கோல்களை விழுங்கிற்று. நான் சொல்றத நல்லா கவனிங்க. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பும் பொழுது அடையாளத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார். அங்கே என்ன பிரச்சனை இருக்குது பிரதர், நான் சொல்றத நல்லா கவனிங்க. அங்கே என்ன நம்பிக்கை இருக்குங்கிறத ஆண்டவர் அறிஞ்சுதான் மோசேட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. எகிப்து ராஜா பார்வோனிடத்தில் போய் மோசே ஜனங்களை அனுப்பிவிடுன்னு கேட்குறாரு. அவன் ரொம்ப போராடுறான், திமிர் பண்ணுறான். உடனே இந்த மோசே என்ன செய்கிறாருன்னா, அவர் கையில் இருந்த கோலை போடுறாரு. கோலை போட்ட உடனே அது அப்படியே பாம்பாகுது. இதற்கு அந்த எகிப்தியன், அந்த பார்வோன் மன்னன் என்ன செஞ்சிருக்கணும்? அர்ப்பணித்து இந்த ஜனங்களை அனுப்பிவிட்டுருக்கணும் கடவுளுக்கு பயந்து. ஆனால் அவன் அப்படி அனுப்பலை. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லை. அவனை சுற்றிலும் வச்சிருந்தது சூனியக்காரன், மந்திரக்காரனை வச்சிருந்தான். அதனால உடனே சாஸ்திரிகளை கூப்பிட்டான், சூனியக்காரங்களை கூப்பிட்டான், மந்திரவாதிகளை கூப்பிட்டான். அவனும் வந்தான் பிரதர். அவனும் வந்து கோலை போடுறான், பாம்பாகுது. ஆனா ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. இந்த உலகத்துல மந்திரம், சூனியம், குறி இவைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நீ எகிப்து, அவைகள் மேல நம்பிக்கை வைக்காத. அவைகளை விட மேலான தேவனுடைய வல்லமையின் மேல நம்பிக்கை வைங்க. அந்த சூனியக்காரர்கள், அந்த மந்திரவாதிகள் கோலை போட்ட உடனே பாம்பாகுது. உடனே மோசே கோலை போட்ட போது பாம்பான அந்த பாம்பு அந்த சூனியக்காரர்களுடைய பாம்பை, அந்த மந்திரவாதிகளுடைய பாம்பை விழுங்கி போட்டது. இந்த உலகத்தில் மந்திரம் இருக்கலாம், இந்த உலகத்தில் சூனியம் இருக்கலாம், இந்த உலகத்தில் குறி இருக்கலாம், இந்த உலகத்தில் பிசாசின் வல்லமை இருக்கலாம். ஆனால் அந்த வல்லமையை விழுங்கக்கூடிய வல்லமை தான் தேவாதி தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போம் என்று வேற யாரும் சொன்னதில்லை. இந்த தேவன் தான் சொல்லி இருக்கிறாரு. அதனால மந்திரத்தை நம்பாத, சூனியத்தை நம்பாத, நல்ல நாளை நம்பாத, குறிகளை நம்பாத, ஜாதகத்தை நம்பாத, இயேசுவை நம்பு. உன் வாழ்க்கை மாறும். ஆண்டவரை விட இந்த வல்லமைகள்லாம் பெரிய வல்லமைகள் இருந்தா பிரதர், நம்ம 25வது வருஷம் சோத்திர கூட்டம் நடத்த முடியாது, நடத்திருக்க முடியாது. ஏன்னா நம்மளை விழுங்கி இருப்பான். ஆனா எத்தனை சர்ப்பங்கள் வந்தாலும் விழுங்கப்படுவது தேவனுடைய ஊழியம் அல்ல, பிசாசுனுடைய வல்லமைகள் தான் விழுங்கப்படுகிறது. நல்ல தலைக்கு மேல விட கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கைத்தட்டி. பிசாசுக்கு பயப்படாத, மந்திரத்துக்கு பயப்படாத, சூனியத்துக்கு பயப்படாத. கர்த்தர் ஒன்ன பார்த்து தான் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனா நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா அவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவா எனக்கு சூனியம் வச்சுட்டா, இவா எனக்கு மந்திரம் வச்சுட்டா. அப்ப மந்திரம் பெருசா, இயேசு பெருசா? நீ அறியாம இருக்கலாம்,
நீ அறியாம இருக்கிறதுனால இயேசு குறைவானவர் அல்ல. அவர் வானத்தில் அதிகாரம் உள்ளவர், பூமியில அதிகாரம் உள்ளவர். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அதிகாரம் சொல்லுங்களேன், அந்த அதிகாரத்தையும் அதிகாரம் பண்றவர் தான் இயேசு. ஆமென். அதனால பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படாத, பேய் பிசாசு மேல நம்பிக்கை வைக்காத, சூனியத்தின் மேல நம்பிக்கை வைக்காத. இந்த உலகத்து மனுஷர்கள் செய்கிறது போல இந்த சடங்காச்சாரங்களெல்லாம் செய்யாத. வத்தலை எரிக்கிறது, உப்பை போடுறது, இனி என்னென்னமோ செய்வாங்க, கண்ணேறு போடுறது, அதெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு இயேசு மட்டும்தான், நமக்கு இயேசு மட்டும்தான், நமக்கு இயேசு மட்டும்தான். உனக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு செம்பு தண்ணியை எடு, அதுல கையை விடு, ஏசப்பா உடைய ரத்தமா மாறட்டும்னு தெளி. அங்க சாத்தான் பக்கத்துல கூட வர மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய வல்லமை பெரிய வல்லமை. சகோதரா, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு. ஆண்டவரே நீங்க வல்லமை உடையவர் அப்படின்னு பாரு. ஆண்டவர் உனக்கு காண்பிப்பாரு மேலான வல்லமை, இயேசுவின் வல்லமை. இந்த ஏசப்பா உன்னை சுற்றில் வச்சுக்கோ, அப்பதான் நீ எருசலேம். ஆனால் மந்திரங்களை சுற்றி வச்சுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் படக்கு படக்குன்னு ஓடாத, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிந்தனை அதன் மேலே போகாத. நான் சொல்கிறேன், உன் நடு வீட்டுக்குள்ளேயே மந்திரம் பண்ணினாலும் பயப்படாத. தூத்து விட்டுட்டு ஏசப்பா ரத்தம் தண்ணியை தொளிச்சுட்டு நிம்மதியாக பாடு. அன்னைக்கு தான் உனக்கு நல்லா தூக்கம் வரும். அன்னைக்கு 4 கோழி முட்டை எடுத்து டமக்குன்னு விழுங்கு, சிக்கனை எடுத்து சாப்பிட்டுட்டு குறன்னு குரட்ட விடு. ஏசப்பாவும் பக்கத்தில் இருப்பார். நம்மெல்லாம் பயந்தோம்னா ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படித்தான் மக்கள் சொன்னாங்க, இந்த ரோட்டில் நடமாடவே முடியாது, இந்த பக்கம் நடமாடவே முடியாது. இந்த பக்கம் எந்த வீடுமே கிடையாது. இப்போ எவ்வளோ வீடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கத்தில் அங்கிட்டு தான் வீடு இருந்தது, ஈசாக் பிரதர் வீடு. அந்த பக்கம் அந்த வீடு தான் இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் மக்கள் நடக்கிறதே பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு இது எவ்வளோ டெவலப்மெண்ட் ஏரியாவாக ஆகி போயிடுச்சு பாருங்களேன். சோத்திரம். ஆமாம், சர்ச்சு கட்டணும், நம்ம ஜெபம் ஆராதனை, நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சாத்தானுடைய பலிப்படத்தை இடித்து கூட அதில் சர்ச்சு கட்ட கொண்டு சொன்னால் கூட அதுலேயும் சர்ச்சு கட்டி ஆராதனை நடத்துவோம். இந்த உலகத்தில் நாங்கள் தான் பெரிய வல்லமை படைத்தவர்கள். ஓ, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து, எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பிசாசுக்கு பயப்படாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பிசாசு உனக்கு பயப்படணும். ஆனால் உனக்கு பயந்துட்டு தான் ஓடுறான். அவன் அங்கிட்டாம ஓட, நீ இங்கிட்டாம ஓட. அவன் அங்கிட்டாம ஓட. ஐயோ, ஒரே நகைச்சுவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் 2-3 வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 14:6-7 வாசிங்க. வேகமா வாசிங்களேன். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். யாத்திராகமம் 14:6-7 தானா? அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு படைபலம் உள்ளவன். தன்னை சுற்றில எதை வச்சிருந்தான்? இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தேசங்கள் மாதிரி தான். ரஷ்யா, வடகொரியா, கிங் சாம் உன் அப்படின்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அடிக்கடி ஏவுகணைகளை விட்டுக்கிட்டே இருப்பான். நாடு சின்னோண்டு நாடு தான், ஆனால் ஏவுகளை விட்டுக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் படைபலத்தை நம்புகிறவன் ஒரு நாள் வெக்கப்பட்டு நிற்பான். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை நம்பி இருக்கிறது, அதனால கர்த்தர் அதை மகிமையாக நடத்துகிறாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ, நம்ம கர்த்தரை நம்புவோம். இந்த எகிப்து படைபலத்தை நம்பக்கூடியது. உங்கள்கிட்ட இருக்கிற சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. எங்கள்கிட்ட நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு, எனக்கு நிறைய வீரம் இருக்குது. நான் கோழி வாத்து, நீ கோழியாத்துல கோழி வாத்து. எவ்வளோ பலன் இருந்தால் என்ன?
உன்னை வீழ்த்துவதற்கு ஒரு கூழாங்கல் போதும். மாம்சமானதை உனக்கு பயபலமாக்கி கொள்ளாத, கர்த்தரை விட்டு விலகாத. இன்னைக்கு நிறைய மக்கள் காசு, பணம், திறமை எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சிடும். இதனுடைய படைபலம் 600 சிறப்பான ரதங்கள் எங்கே போய் மூழ்குச்சு? செங்கடலுக்குள்ள போய் மூழ்குச்சு. ஆண்டவருக்கு முன்னாடி எந்த பலமும் எடுபடாது. எபிரேயர் 11:26 வாசிங்களேன். இனிவரும் பலன் மேல நோக்கமாயிருந்து. எகிப்து எதுக்கு ஸ்பெஷலு? பணம், ரெண்டாவது மந்திரம், சூனியம், அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது? படை. காசு காசுன்னு அலையக்கூடியது எகிப்து. சகோதரி, உனக்கு மணி மைண்ட் இருக்கிறதா? உங்களுக்கு பண சிந்தனை இருக்கிறதா? பணத்தை சம்பாதிக்கணும். பணம், கடவுளை விட பணம், மற்றதை விட பணம், இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது பணம் அப்படின்ட்டு பணம் பணம் பணம்னு அலைகிறீர்களா? அது எகிப்து. பேங்க்ல நிறைய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எருசலேம் எல்லாம் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காது. அது அன்றன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்கி சாப்பிடும். காலையில பார்த்தா மண்ணா இருக்கும், மண்ணா இருக்காது, மண்ணா இருக்கும். ஆனா எகிப்து பொக்கிஷ சாலை வச்சிருக்கும், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கும், பேங்குக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கும், லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அனுபவிக்க முடியாம போயிடும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பணத்தெல்லாம் சுத்திலும் வைக்காதீங்க, காசுகளை அக்கௌண்ட்ல போட்டு சேர்க்காதீங்க. நீ அக்கௌண்ட்ல பணத்தை போட்டிருப்ப, உன் மைண்ட்ல அந்த பணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்து ஜெபம் பண்ண மாட்டேன், அதிகாலை ஜெபத்துக்கு வர மாட்டேன், ஆண்டவரை சுத்திலும் வைக்க மாட்டேன். என்கிட்ட லட்சம் இருக்கு, என்கிட்ட கோடி இருக்கு. பாத்ரூம் போகும்போது டர்ன்னு வலிக்கு மண்டையில் அடிபட்டு அந்த 5 லட்சம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், கட்டினால்தான் காப்பாற்ற முடியும். 5 லட்சத்தையும் பிடுங்கி விட்டுருவான். வேற இங்கே வந்தோடனே வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு, பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்களும் ஜெபம் பண்ண தான் செய்வோம். என் முதல்லையே தேர்ந்திருக்க வேண்டியதானே? அந்த 5 லட்சம் மிச்சமாக இருக்கும்ல. பணம் நமக்கு ரட்சிப்பு கிடையாது, படையும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசுதான் ரட்சிப்பு. எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசுதான் ரட்சிப்புன்னு? சத்தமா 2 கை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுதான் ரட்சிப்புன்னு. இவ்வளவு சுலபா சொல்றீங்க, இயேசுதான் ரட்சிப்புன்னு சொல்லுங்களேன். என்ன மாதிரி சொல்லுங்களேன், இயேசுதான் ரட்சிப்புன்னு சொல்லுங்களேன். பிரதர்ஸ் சொல்லுங்களேன், இயேசுதான் ரட்சிப்புன்னு சொல்லுங்களேன். சத்தம் வராது. நாங்க அங்கன்னா கத்துவோம், இங்க எங்க கத்துவோம்? சொல்லுங்க, என்ன ஒரு முறை சொல்லுங்க, இயேசுதான் எங்களுக்கு ரட்சிப்பு. விசுவாசத்தோட சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பா மாறி இருப்பாரு. நல்ல 2 கையை தட்டி இன்னொரு முறை நல்ல சத்தமா நாகமான் குஷ்டரோகி மாதிரி கீழ்ப்படிங்களேன். 2 கையும் உங்களுக்கு மேலே உயர்த்தி இயேசுதான் எங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்ல போறீங்க. சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிற இடுப்பொலி குறுக்கொலி எல்லாம் பறந்து ஓடுப்பா. நான் அந்த தைல வைக்கிற மாதிரி அல்ல. மூக்கில் தடவுங்க, கழுத்தில் தடவுங்க, இடுப்பொலி சரியாக போயிடும், கால் வலி சரியாக போயிடும். அது அந்த மூலிகை, இந்த மூலிகை. நான் ஒரே ஒரு தைலத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தைலம் இயேசு. ரெடி 1 2 3 சொல்லுவேன். நல்லா சத்தமாக சொல்லணும், இயேசு தான் எங்கள் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லணும். ரெடி 1 2 3, இயேசு தான் எங்கள் ரட்சிப்பு. இந்திரகாசன், நீ சொன்னது சரியில்லை. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். அதாவது இது சொல்றதுக்கு கூட நமக்கு ரட்சிப்பு, ஒரு விசுவாசம் வேணும். இன்னொரு முறை சொல்லி பார்ப்பீங்களா? உங்களுக்கு ஏதோ வச்சிருக்காரு ஆண்டவர். இன்னொரு முறை சொல்லி பார்க்கீங்களா? நம்புறீங்களா? இந்த இரவில் கெட்ட கெட்ட சொப்பனை வருதுன்னு நீங்கள் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இனிமே வராது. சொல்லி பாருங்களேன். ரெடி 1 2 3, இயேசு தான் எங்க ரட்சிப்பு. சாண்டராஜ், இனிமே உன் பேரு போன்ராஜ். போன்ராஜ் அல்ல, மறுபடியும் ஜான்ராஜ். கைகளோடு தலையில சொல்லுங்கள், அல்லேலூயா. என் நம்பிக்கையே இயேசுதான்,
ஹalleluya. நல்ல ரெண்டு கை தட்டி, நல்ல ரைட் ரெண்டு கை தட்டி இயேசு இயேசுன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஜீசஸ். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 122:3. சங்கீதம் 122:3. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போதும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் நம்ம பார்க்கிறோம், எல்லாமே எவ்வளவு அழகாக நேர்த்தியாக பார்வைக்கு நல்லா இருக்குது. சில வீடுகளில் பார்க்கும் பொழுது நமக்கே பிரமிப்பு உண்டாகும். அந்த அளவுக்கு டிசைன்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாமே வேறு வேறு பொருளுங்க. மரக்கட்டை இருக்கும், இரும்பு இருக்கும், கல் இருக்கும், செங்கல் இருக்கும். இப்படி பல்வேறு விதமான பொருட்கள்னால கட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லாம் வேறு வேறு பொருளாக இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும். ஒன்று நீ கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, நீ இரும்பு வேண்டாம், உன்னோட நான் செட் ஆக மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. அதை போட்ட உடனே ஒன்று அப்படியே பிடித்து கொண்டு ஒரு ஒரு ஒற்றுமையாக ஒரு ஐக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படித்தான் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, எருசலேமில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றுமே எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இசை வினைப்பான நகரமாக, அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது. அங்கே வேறுபாடு இல்லை, அங்கே வேற்றுமை இல்லை, அங்கே ஒற்றுமை தான் நிலவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் சபையில் ஒற்றுமையாக இருக்கிறீங்க, நீங்கள் சபைக்கு வருகிற ஜனங்களோட ஐக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் எருசலேம். ஆனால் சபைக்கு வருகிற ஜனங்களை பார்த்து நீங்கள் வேற்றுமையாக நினச்சிட்டு எங்கள் சொந்தங்கள்லாம் இவங்க இல்லை, எங்கள் சொந்தங்கள்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருடைய சபைக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஜாதியை வச்சோ கலரை வச்சோ வேற ஏதாவது ஒன்றை வச்சோ நீங்கள் வேறுபாடாக நினச்சி பட்சபாதமாக நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் எருசலேம் அல்ல, எகிப்து. ஆனா யாரா இருந்தால் என்ன, எல்லாம் கடவுளுடைய பிள்ளை, நானும் கடவுளுடைய பிள்ளை, அவங்களும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நல்லதுலையோ கெட்டதுலையோ ஒன்றோடு ஒன்று இணைந்து சபைக்குள்ள வேற்றுமை இல்லாம சகிப்பு தன்மையோட நல்ல சந்தோஷமா பார்த்து ஐக்கியமா இருக்கிறோம் என்றால் நமக்கு பேரு தாங்க எருசலேம். கை தொட்டு வர மாட்டேங்க பாருங்களேன். எம்மோ ஓ எவ்வளவு வேற்றுமை. இந்த பாயிண்ட்டுக்கு ரிசல்ட்டே வரல. நல்லா கையை தட்டுங்க, வாயை தரங்க. எருசலேமா மாறினாதானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், கணவர் ரட்சிக்கப்படணும் அப்படியெல்லாம் நினைக்கிற, தொழில் ரட்சிக்கப்படணும் எல்லாம் ஜெபம் பண்றீங்க. நீ எருசலேம் ஆனாதானே, சபைக்குள்ள ஒற்றுமையா இருந்தால் தானே. சண்டையை போட்டுக்கிட்டு சண்டையை இழுத்து விட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு வேற்றுமையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கெங்க ஆசீர்வாதம் வரும்? சபைக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லை, சபைக்குள்ள ஒற்றுமை இல்லை. வைகிறது, திட்டுறது, சாப்பாடு வைக்கிற காரியத்தில், சாக்லேட் குடிக்கிற காரியத்தில் கொடுக்கலன்னா திட்டுறது. உன் பேரன் பேத்திகள்லாம் உனக்கு கொடுக்காம போனா ஜெயிச்சுக்கிருவீல, கேக்கு கொடுக்க மறந்துட்டாங்கன்னா ஜெயிச்சுக்கிருவீல. இந்த பிள்ளைகள் தியாகத்தோடு எந்திரிச்சு வந்து கேக்கு கொடுக்குதுங்க, அப்படி மறந்துருச்சுங்கன்னா அதுக்கு ஒரு கோபம். நீ இசை வினைப்பான நகரமா? உனக்கு கொடுக்காட்டாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதாங்க இசை வினைப்பான நகரம். அதான் எருசலேம். அதை தான் ஆசீர்வதிப்பார், மற்றதெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒற்றுமை தாங்க இங்கே முக்கியம், வேற்றுமை இல்லை. சபைக்குள்ள, அதாவது நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் நடக்கிற காரியத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு பந்தியில் பரிமாறப்படுகிறது, அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் உறவுகள் மத்தியில் எப்படி இருப்பீங்க? அது மாதிரி சபைக்குள்ளே இருங்க. சகிச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, கோச்சுக்கிறாதீங்க. அதாவது அது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அது ஏதுவாயிராது. அது எகிப்து.
ஆனால் எருசலேம் எப்படி தெரியுமா, அப்படியே ஒற்றுமையாக இருக்க தான் முயற்சி பண்ணும், அப்படியே சமாளித்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஒற்றுமையாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒற்றுமையாக இருங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க. இசைவனைப்பான நகரமா, நல்லது கெட்டதில் ஓடி வந்து ஆறுதல் சொல்லுங்க. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் கட்டி தழுவி பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறும்பொழுது நம்ம விசுவாசி ஒன்று உட்காந்துருக்கோம், உடனே இவங்க தப்பி தவறி ஏறிடுவாங்க. அப்படியே இவங்க முக்காடை எடுத்து அப்படி மூடிக்கிட்டு அப்படியே போய் இந்த வாசல் வழியாக இறங்கிடுவாங்க. ஏன்னா அவள் உட்காந்துருக்கான், எதிரி உட்காந்துருக்கான். நம்ம எதிரி யாரு? பக்கத்தில் இருக்கிற விசுவாசியா, பக்கத்தில் இருக்கிற பானுமதி அக்காவா? இல்லை இல்லை, நம்ம எதிரி யார் தெரியுமா? பிசாசு. நீங்க இவங்களை எதிரியா பார்த்தீங்கன்னா அவன் உங்களுக்கு சிநேகிதனாயிருவான், நீங்க அவனை எதிரியா பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சிநேகிதர்களாயிருவாங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறீங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, ஒருவருக்காக ஒருவர் கதறி செபிங்க. நம்மெல்லாம் வேற்றுமையான ஆட்கள் கிடையாது, நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுங்க, நம்மெல்லாம் மறுபடியும் பிறந்தவர்களுங்க. அவங்க கோணாச்சாரத்துக்காரங்க, இவங்க கலைஞர் காலனிக்காரங்க, இவங்க கீக்கோ, இவங்க பாகிஸ்தான். ஐயோ, தீவிரவாதிகளெல்லாம் உள்ள எடுக்கிறீங்களே, பாகிஸ்தான். எல்லாரும் மனுஷர்கள் தான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த மனுஷனும் நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் இந்த எகிப்து எப்படிப்பட்டது வாசிங்களேன், அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். யாத்திராகமம் 1:9. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், தந்திரம். நான் சொல்றதை கவனிங்க. எகிப்தியன் பக்கத்தில் உள்ள விசுவாசி முன்னேறத விரும்ப மாட்டான். நீங்கள்லாம் நான் சொல்றது நல்லா கவனிங்களேன். நம்ம சர்ச்சுக்குள்ளேயே மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டா, ஒருத்தவங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா, திருமணம் நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சிச்சுன்னா, நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? கை உயராதுங்க, எகிப்தியர்களுக்கு கை உயராதுங்க. இதில் பெருமை வேற. கர்த்தர் எங்களைத்தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கலை. யாரு சொன்னா? கர்த்தர் எல்லாரும் தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார்னு சொல்லலை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். யாரையும் வித்தியாசமெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம எல்லாரையும் ஒன்றுவால தான் நேசிக்கிறாரு. நல்லா தலைக்கு மேலே கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்லா தான் கையை தட்டி பிரதர், நல்லா தான் கையை தட்டி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பெருமை பேசாதீங்க, பெருமை பேசாதீங்க, பொறுமையா இருங்க, ஐக்கியமா இருங்க, பொறாமப்படாதீங்க. இந்த காயினுடைய ஆவி உங்களுக்குள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இந்த பொறாமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்களும் பார்வோனும் ஒன்று. இந்த பார்வோன் ஒரு நன்றி கட்டவன். இந்த பார்வோனுக்கு ஒரு நன்றி இல்லை. யோசேப்பு என்னும் பிள்ளையாண்டனை அனுப்பி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து எகிப்து தேசத்தை காப்பாற்றலைன்னா எகிப்து அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பின்பு அவங்கள கொடுமைப்படுத்தினான். அவங்க பெருகிடக்கூடாது, அவங்க முன்னேறிடக்கூடாதுன்னு தடுத்தான். அவன் அழிஞ்சு போயிட்டான். ஓ, நம்ம பொறாமப்படக்கூடாது. நம்ம ஊழிய வளரணும், நம்ம வளரணும், நம்ம சபைக்கு வருகிற எல்லா மக்களும் வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் முன்னேறணும்.
நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவுதான் அவங்க கை தட்டி பின்னாடி இருக்கிற சகோதரிகள். நான்லாம் நிறைய பேர் நல்லா வாழணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஒரு சகோதரனெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன், உனக்கு கர்த்தர் ஒரு அரசாங்க வேலை கொடுப்பார், நல்லா ஜெபம் பண்ணுன்னு. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு சில ஆண்டுகள் கழித்தும் அந்த ஒரு வேலையும் கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கடிதத்தை கொண்டு வந்தான் அந்த சகோதரன். நான் கூட ஏதோ அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கான் ஜெபம் பண்ண அப்படின்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பாஸ்டர் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கிறது, நான் டிரைவராக வேலைக்கு போகிறேன், எஸ்சிடிசி பஸ்ஸில் ஆண்டர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருன்னு. ஓ இதுதான் ஐயா எங்கள் கனவு. பயங்கர சந்தோஷம், கர்த்தருக்கு நன்றி சொன்னோம். இதுதாங்க எருசலேம். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எருசலேம். உன் சுகத்தை விரும்புகிறதா எருசலேம். நீ உன் குடும்பமும் வாழணும்னு விரும்புகிறதா எருசலேம். சீயோனில் இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதுதான் தேவன் எருசலேம். யாரு மேலையும் பொறாமப்படாத, எல்லாருக்காக ஜெபம் பண்ணு, எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாரையும் நேசி. வித்தியாசம் பார்க்காத, ஜாதி வித்தியாசம் பார்க்காத, சொந்த பந்தம் பார்க்காத, ஊரு பார்க்காத, எல்லா கடவுளுடைய பிள்ளை. இசை வினைப்பான நகரமா மாறு. நல்ல தலைக்கு மேலுடைய கை தட்டி, இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவர் ஒற்றுமையை விரும்புகிறவர். சிலுவையில் அதுக்கு தான் ரத்தம் சிந்தினார், உயிர் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறதுனுடைய காரணம், நம்ம எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரு பந்தியிலே சாப்பிடுகிறவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு தான். ஆனால் நீங்கள் உங்கள் கண்களை வச்சுட்டு இவன் அந்த ஒரு காரி, இவன் இந்த ஒரு காரின்னு நினைக்காதீங்க. யாராவது பொருளாதாரத்தில் முன்னேறினா நீங்கள் முழங்கால் போட்டு அவங்களுக்கு சோத்திரம் பண்ணுங்க. இசப்பா அவங்கள ஆசீர்வதிச்சக்கா சோத்திரம் பண்ணுங்க சொல்லுங்களேன். உங்கள் வீட்டை தேவனை ஆசீர்வதிப்பார். அதான் எருசலேம். ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் போடுவோமா? எத்தனை பேர் எருசலேமா மாற போறீங்க? வலவேரத்தை உயர்த்தி காமிங்க. பொறாமைக்கு ஒரு முடிவு உண்டாக்குவீங்களா? இருதயத்தை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசினாரு? உங்க கைகளை உயர்த்தி காமிங்கள. எகிப்தா இராத மகளே, வாலிப பிள்ளைகள், ஆராதனைக்கு ஒன்ன தடை பண்ணாத. அது ஆசீர்வாதத்துக்கு நீ பண்ணுகிற தடை. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நினைக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நம்மை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜனத்துக்காக ஸ்தோத்திரம். மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எகிப்தா இல்லப்பா, எருசலேமா மாத்துங்க ஆண்டவரே. இசை வினைப்பான நகரமாய் மாத்துங்க ஆண்டவரே. ஆராதிக்கிறதுக்கு அர்ப்பணம் உள்ளவங்களா மாத்துங்க ஆண்டவரே. உண்மை சுத்தில வைத்துக் கொள்கிறவங்களாய் மாத்துங்க. வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. நன்மை செய்யுங்க. இரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. சமாதானமும் சந்தோஷமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழலமேரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இன்றும் என்றும் நம் ஆண்டவர் இயேசு வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் என்னைக்கு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.